கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது சங்கீத புஸ்தகம், அதில் 128ஆம் சங்கீதம், அதில் 4ஆம் வசனம். சங்கீதம் 128:4. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். பாருங்களேங்க, என்ன அழகா இருக்கு பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். எப்படி ஆசீர்வதிக்கப்படுவான்? தேவன் விரும்பும்படியாக ஆசீர்வதிக்கப்படுவான். தேவன் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறாரோ அதன்படி ஆசீர்வதிக்கப்படுவான். தேவனோட பிரியம் தான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்ப நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்? இந்த 128ஆம் சங்கீதம் முழுக்க அதுதான் சொல்லுது. 6 வசனங்கள் இருக்கிறது, அது முழுக்க அதுதான் சொல்லுது. எல்லாத்துக்கும் அநேகம் இதை மனப்பாடமாக சொல்லக்கூடியவங்க, இந்த வசனத்தை மனப்பாடமாக அந்த அதிகாரத்தை சொல்லக்கூடியவங்க. ஆனால் மனப்பாடமாக சொல்லுவோம், ரைட்டு. உண்மையிலேயே கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்மிடத்தில் இருக்கிறதா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா இன்னைக்கு வேத வாசிக்கல, இன்னைக்கு ஜெபம் பண்ணல, இன்னைக்கு ஆலயத்துக்கு போல கர்த்தர் என்னை தண்டிச்சுடுவார், இன்னைக்கு காலையில் எதிர்த்தோம் நான் ஜெபம் பண்ணாட்டி கர்த்தர் என்னை அடிச்சுடுவார், வேதம் வாசிக்காட்டி கர்த்தர் என்னை அடிச்சுடுவார், இதை செஞ்சா கர்த்தர் என்னை அடிப்பார், அதை செஞ்சா என்னை கர்த்தர் அடிச்சுடுவார். அது பயம் கிடையாது. பயம், அந்த பயம் என்னன்னா உலகத்தின் ஆவியானவர், உலகத்தின் ஆவியானவர் கொடுக்கிறது. உலகத்தின் ஆவி என்னது? பிதாவின் ஆவி கிடையாது. நமக்கு எல்லாமே தெரியும். உலகத்தின் அதிபதி கொடுக்கிறது. உன்னைய தேவன் தண்டிச்சுடுவார், நீ என்ன அவர் பிரியமில்லாத செஞ்சுட்ட, தேவன் உன்னை தண்டிச்சுடுவார் அப்படின்றது. ஆனால் தேவன் தண்டிக்கிற தேவன் கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்னன்னா, உண்மையிலே அது என்னன்னா அடிக்கடி உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், அந்த வரையும் உமக்கு பிரியமில்லாதபடி நான் நடந்துருவேனா, நீர் எனக்கு வைத்திருக்கிறது புரிந்து கொள்ளாமல் நான் நடந்துருவேனா, அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது தேவனே நான் செய்வது உமக்கு பிரியமா, உமக்கு பிரியம் இல்லாட்டி நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு தேவனிடத்தில் கேட்டு நடப்பது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 3 அதுதான் அழகாக சொல்கிறது. அந்த சங்கீதம் 3 பார்த்தோம்னா தான் பாக்கியவான்களாக இருப்போம். நம்ம கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வேதத்தை இரவும் பொருளும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ நம்ம நினைக்கிறோம் என்னன்னா அடிச்சிருவாருலாம் கிடையாது. ஆனால் அழகாக சொல்றாரு, கர்த்தர் இதோ விபீதமாய், கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் விபீதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்ப ஆசீர்வாதங்கள் எப்படி கிடைக்கும்னா தேவனுக்கு பிரியமானபடி நடக்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமானபடி நடக்கும் பொழுது. அடிக்கடி நான் நினைப்பேன், அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு அப்பா அம்மாவோட உடனே இருக்கிற பிள்ளைகள் தவறான காரியங்கள் ஈடுபடுவாங்களா? தவறான பார்வைகள், தவறான செய்கைகள் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. இது செய்கிற ஆட்களும் இருக்காங்க, அது நமக்கு தேவையில்லை. ஆனால் பிதாவுடத்தின் உடன் நடக்கும் அனுபவத்தை பெற்றவர்கள் தவறான காரியங்களுக்கு போக மாட்டாங்க. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பையன். அப்பா என்னை நம்பி வெளியே விட்டுருக்காரு, எங்கள் அம்மா என்னை நம்பி வெளியே விட்டுருக்காங்க, அவங்க நம்பிக்கையை நான் சிதைக்க மாட்டேன், அவங்க நம்பிக்கைக்கு மாறாக நடக்க மாட்டேன். இதுதான் உண்மையாக பெற்றோருக்கு பயப்படுகிற பயம். வீட்டுக்கு போனால் அப்பா அடிப்பாங்க, அம்மா அடிப்பாங்கன்றது அது வேற பயம். ஆனால் அப்பா என்னை நம்பி அனுப்பியிருக்காங்க, நான் இந்த இடத்துக்கு போவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், அதை சொல்லிட்டு போகிற இடத்துக்கு மாறாக போக மாட்டேன், அம்மாட்ட நான் சொல்லிட்டு வந்திருக்கேன், இந்த ஃப்ரெண்டாக பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், நான் அதை விட்டு வேறு இடத்துக்கு போக மாட்டேன். இது உலக ரீதியான காரியம் கிடையாது. இதுதான் உண்மையான அப்பா அம்மா கொடுக்குற மரியாதை. இதே தான் பிதாவுக்கு கொடுக்குற மரியாதை. அப்பா என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார், அவருக்கு பிரியமானபடி நான் நடப்பேன், அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன்றது நான் கர்த்தருக்கு பயப்படும் பயம். அதான் அந்த வசனம் அழகாக சொல்கிறது. என்ன அழகாக இருப்பாருங்க இல்லைங்க. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் நிமிதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அந்த உண்டிலிருந்து அந்த 6 வசனங்கள் முழுசாக படிச்சு பாருங்களேங்க, என்ன அழகாக இருப்பாருங்களேங்க. ரொம்ப அருமையான வசனமுங்க. கர்த்தரை பயப்படுகிற பயம் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொண்டு வருவது தான் முழு வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மகிட்ட எப்போதும் இருக்க வேண்டும். ஆமே, ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் பரலோக பிதாவே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் நிமிதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்பதை உணர்ந்து கொண்டோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமானபடி நடக்கும் பொழுது நீர் எங்களுக்கு வைத்திருக்கும் பாதைகளை தெரிந்து கொண்டு அதிலே நடப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய மாட்டோம் என்று முடிவெடுக்கிறோம். நீர் எங்களுக்கு வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் எங்களை தயார்படுத்திக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தோப்பனே உண்மையிலே உமக்கு பிரியமானபடி நடக்க நீர் அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு பயந்து நீர் அவர்கள் வைத்திருக்கும் வழியிலே நடக்க உதவி செய்ய
குடும்பத்தில் உள்ள வயதானவர்களை உங்களுக்கு தெரிகிறோம் அப்பா. இந்த வெயில் காலத்திலும் இந்த மழை நேரத்திலும் அவர்களுக்கு குற்றதுணையாக இருந்து அவர்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்கும் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.